ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ரா ஓட் இன்ஜினியரிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்டில் பார்ட் 2. ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம வந்து ஷாஃப்ட்டோட டைப்ஸ் வந்து பார்த்துருந்தோம், ஷாஃப்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் வந்து ஷாஃப்ட்டோட மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்ணுறது, ஓகேவா, அதோட பேராமீட்டர்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, நம்ம வந்து இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸோட இன்ட்ரடக்ஷன். ஓகேவா, மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் ஷாஃப்ட் ஷுட் ஹேவ் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுவோம். ஓகேவா, டென்சைல்ஸ், அப்புறம் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுவோம். ஓகேவா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்குற மாதிரி. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் ஷுட் ஹேவ் அ ஹை ஸ்ட்ரென்த். ஓகேவா, ஹை ஸ்ட்ரென்த்னா இது வந்து ரொம்ப அதிகமான லோடை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா, இட் ஷுட் ஹேவ் அ குட் மிஷினபிலிட்டி. குட் மிஷினபிலிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிங்க, அந்த மெட்டீரியல் வந்து நம்ம நினைக்கக்கூடிய ஷேப்புக்கு வந்து ஈஸியாக வந்து ஷேப்பை வந்து கொடுக்கணும். ஓகேவா, அது ரொம்ப பிரிட்டிலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரா மெட்டீரியல். இல்லை ரொம்ப வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா டூல் வந்து உடச்சி கொடுத்துரும். ஓகேவா, இதெல்லாம் இல்லாமல் நியூட்ரலாக வந்து நம்மளுக்கு வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஷேப் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா, இட் ஷுட் ஹவ் லோ நாட் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர். இந்த லோ நாட் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர்ங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஓகேவா, நம்ம மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது. ஓகேவா, இந்த லோ நாட் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டருங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் காமிச்சிடுறேன். அந்த இமேஜை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் என்னங்கிறது லோ நாட் சென்சிட்டிவிட்டி சென்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணணும். ஓகேவா, லோ நாச்சுரிட்டி ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சடனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அது டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணி அது உடையக்கூடாது, விஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து அதிகமான நீங்கள் லோடு வந்து கொடுக்குறீங்க, விச் மீன்ஸ் ப்ரெஷராக கொடுக்குறீங்க, அவங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்க, அவர் ஒரு லிமிட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகிடுவார், பிரேக் டவுன் ஆகிடுவார், ரொம்ப வந்து கத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி கத்தாமல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அது கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவ்வளோ ப்ரெஷர் வந்தாலுமே கூலாக ஹேண்டில் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி முடிப்பாங்க. ஓகேவா, அதான் வந்து மெட்டீரியலுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோம், லோ நாட் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர். ஓகேவா, அதுதான் வந்து மெட்டீரியலுக்கு. ஓகேவா, அது வந்து டக்குன்னு வந்து ரியாக்ட் ஆகி உடையக்கூடாது. ஓகேவா, அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இமேஜில் ஃபஸ்ட் இமேஜ் பாருங்களா, புவர் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கர்வேச்சர் இப்படி வந்து இப்படி டக்குன்னு மேலே இப்படி டக்குன்னு ஷார்ப்பாக வந்து பெண்ட் ஆகுது. பட் ஆனால் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைன் இப்படி வந்து அப்படியே கர்வேச்சர் அப்படியே மேலே ஏறும். ஓகேவா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தாக ஒரு கர்வியான லைன் வந்து கிடைக்கிது. அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்ணி அது வந்து கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே, மறுபடியும் நம்ம டாபிக் போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஹேவ் அ குட் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஹீட் ட்ரீட்மெண்ட் எதுக்கு பண்ணுவோம், நம்ம ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோம். அதேமாதிரி நிறையா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா, இது ஒரு தனி ஒரு ப்ராசஸ். ஓகேவா, அதுலேயுமே நம்மளுக்கு வந்து குட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ண குட் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, விச் மீன்ஸ் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் ஆடி ஆர்டராக இருக்கணும். ஓகேவா, இட் ஷுட் ஹேவ் அ ஹை வியர் ரெசிஸ்டன்ஸ். வியர் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, தேய்மானம். ஓகேவா, இது கூட இமேஜாக வந்து காமிக்கிறேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த இதில் கியர் இதில் பார்த்தீங்கன்னா 2 கியர் இருக்கா. ஓகேவா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் பண்ணி புதுசாக அந்த கியரு, ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஓடி முடிஞ்ச ஒரு கியர். ஓகேவா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஷேப்லேயே ஃபார்ம்லேயே இருக்குது. ஓகேவா, ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து லூஸ் பண்ணிடுச்சு, விச் மீன்ஸ் ரொம்ப நாள் ஓடி அந்த செயினும் கியரும் உரசி அதில் வந்து மைக்ரோ லெவலில் வந்து டெய்லிக்கும் வந்து ஒரு மிஷினிங் நடந்திருக்கு. ஓகேவா, அந்த மிஷினிங் எல்லாம் என்ன இருக்குது, அந்த இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே மைக்ரோ லெவலில் வந்து மிஷின் ஆயிடுச்சு. ஓகேவா, அது வந்து வியர் தேய்மானம் தமிழில் சொல்ல போனால். அதே மாதிரி இது என்ன சொல்ல வராங்கன்னா ஹை வியர் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, அது வந்து ரொம்ப நாள் வந்து உழைக்கணும், தேஞ்சு வீணாகக்கூடாது, சட்டுன்னு தேயக்கூடாது, விச் மீன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கிற ஷாஃப்ட் மெட்டீரியல். ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று மீடியம் ஸ்ட்ரென்த்து, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஹை ஸ்ட்ரென்த். ஓகேவா, இந்த மீடியம் ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்னா மீடியம் கார்பன் யூஸ் பண்ணுவாங்க, ஹை ஸ்ட்ரென்த்துக்கு ஹை கார்பன். ஓகேவா, இது இல்லாமல் அது அலாய்னு ஒன்று இருக்குது, அது 3ஆவது. ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2த்தையும் வந்து பார்த்துட்டு போயிடும். ஓகேவா,
மீடியம் கார்பன் ஸ்டீல் ஓகேவா. இது வந்து மிஷினரி ஸ்டீல் ஓகேவா. மிஷினில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை 30C8 ஓகேவா. 30ங்கிறது என்னன்னா அப்படியே ரைட் சைடில் இருந்து பாருங்களேன். ரைட் சைடில் உங்களுக்கு வந்து கிரேடு கார்பன் அண்ட் மேக்னீஸ் ஓகேவா. 20ங்கிறது அதோட கார்பனோட பர்சன்டேஜ் சொல்லுது ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த C8ங்கிறது மெக்னீஷியமே இண்டிகேட் பண்ணது. 80% மெக்னீஷியம் இருக்குது, 20% வந்து கார்பன் இருக்குது. அப்படியே தான் அடுத்ததும் ஓகே. 30C8னா 30% கார்பன் இருக்குது, C8ங்கிறது மெக்னீஷியம், 80% மேக்னீஷியம் இருக்குது ஓகேவா, மேக்னீஸ் இருக்குது ஓகேவா. அதே மாதிரி தான் கார்பன் ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா 45C8 50C8ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது ஓகேவா. இது ரெண்டும் வந்து ஹை கார்பன் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அலாய் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்னால் நீங்கள் ஹை ஸ்ட்ரென்த் மீடியம் ஸ்ட்ரென்த் சொல்கிறோமா, அதே மாதிரி ஹை ஸ்ட்ரென்த் மட்டும் அலாயிலேருந்து கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரோஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னன்னா ஹை காஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் தான் வந்து நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அலாய் ஸ்டீல் வந்து ஷாஃப்ட்லாம் ரொம்ப வந்து ஹை எண்ட் மிஷினரிஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலாய் ஸ்டீல்ஸோட மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கிறதே அதையும் நான் கீழே வந்து போட்டிருக்கேன். இங்கே இது எம்என்னுங்கிறது மெக்னீஷியம், அதுக்கப்புறம் சிஆருங்கிறது குரோமியம் ஓகேவா. இந்த மாதிரி வந்து நிறைய டைப் ஆஃப் இருக்குது. அது ஒவ்வொன்றும் நீங்கள் ஜஸ்ட் வந்து நெட்டில் போய்ட்டு இதே வேர்டை அப்படியே நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து சொல்லிவிடும் என்ன காம்பினேஷன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிவிடும். நீங்கள் ரொம்ப இதை பற்றி யோசிக்கணும் இல்லை மண்டையில் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஷாஃப்ட் ஓகேவா. அதான் நான் MFGன்னு சொல்லியிருக்கேன் ஓகே. நார்மலாக வந்து கமர்ஷியல் ஷாஃப்ட் எல்லாமே வந்து லோ கார்பன் ஸ்டீலில் வந்து மேக்ஸிமம் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேவா. ஓகே, இது ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் ஓகேவா, மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஷாஃப்ட் ஓகேவா. 2 டைப் ஆஃப் ஒன்று பண்ணுவாங்க. ஒன்று ஜென்ரல் மெத்தட், ஒன்று ரேர் மெத்தட் ஓகேவா. ஜென்ரல் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ரோலிங்கில் பண்ணுவாங்க. ரேர் மெத்தடில் வந்து கோல்டு ரோலிங் ஓகேவா. 2 டைப் அவைலபிளாக இருக்குது. அப்படின்னா 2 டைப்புமே நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். அப்படியே அந்த கோல்டு வந்து ரேருன்னு சொல்கிறோம். ஒரு காரணம் இருக்குது ஓகேவா. அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஓகேவா. கம்பேரிட்டிவ்லி ஹார்ட் ரோலிங்கில் கம்பேர் பண்ணும்போது அதுவும் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஓகே. மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஷாஃப்ட் வந்து கண்டினியூ பண்ணுறது ஸ்லேட்டர் ஓகேவா. தே ஆர் ஷாஃப்ட், அதாவது ஷாஃப்ட் சொல்கிறாங்க, தே ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஹார்ட் ரோலிங் அண்ட் ஃபினிஷ் டு சைஸ் எய்தர் பை கோல்ட் ட்ராயிங் ஆர் பை டேர்னிங் அண்ட் கிரைண்டிங் ஓகேவா. ஹார்ட் ரோலிங் எப்பயும் போல் பண்ணிடுறாங்க ஓகேவா. அந்த ஷாஃப்டை ஹார்ட் ரோலிங் ஆஸ் யூஷுவல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சைஸுக்கு கொண்டு வரதுக்கு ஒன்று கோல்ட் ட்ராயிங் பண்ணுறாங்க, இல்லை டேர்னிங் பண்ணுறாங்க, இல்லை கிரைண்டிங் பண்ணுறாங்க ஓகேவா. ஏன் வந்து கோல்ட் ட்ராயிங் வந்து இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, கோல்ட் ட்ராயிங்கோட ஒரு அட்வான்டேஜும் சொல்லியிருக்காங்க ஓகேவா. கோல்ட் ட்ராயிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கரான ஷாஃப்ட் கிடைக்கிது கம்பேரிட்டிவ்லி ஹார்ட் ரோலிங் பண்ணும்போது ஓகேவா. ஆனால் வந்து கோல்ட் ட்ராயிங் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி வந்து கிடைக்காது ஓகேவா. விச் மீன்ஸ் டைமென்ஷன் ஓகேவா. ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது ஓகேவா. ஷாஃப்ட் வந்து ஒரு லிமிட் ஆஃப் இதுக்கு அப்புறம் வந்து அப்படியே இப்படி நேராக கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக அப்படி மலைஞ்சு போகும். ப்ரொடியூஸ் ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்னால் நீங்கள் கீழே பாருங்களேன். ஸ்ட்ரெஸ் தட் ரிமைன்ஸ் இன் சாலிட் மெட்டீரியல் ஆஃப்டர் த ஒரிஜினல் காசஸ் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் ஹாஸ் பீன் ரிமூவ்டு ஓகேவா. என்ன சொல்ல வராங்கன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் எடுத்துங்க. ஒரு பேப்பரை நீங்கள் வந்து சுருக்கி அது மேலே ரப்பர் மேட்டை போட்டு 1 மணி நேரத்துக்கு வச்சுருங்களேன். அந்த பேப்பரை அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எடுத்து விரித்து வச்சிங்கன்னா மறுபடியும் சுருண்டுக்கும் ஓகேவா. அதான் வந்து ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்ஸு ஓகேவா. இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து 2 இடத்துலையும் நான் வந்து வெயிட் வச்சு நான் நேராக ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. நீங்கள் என்ன தான் அது ரொம்ப நேரம் வச்சாலுமே மறுபடியும் வந்து நீங்கள் எடுக்கும் போது லைட்டாக பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்காது. லைட்டாக கொஞ்சம் இப்படி எப்படி நீங்கள் மடிச்சிங்களோ அதாவது சுருட்டினீங்களோ அந்த அதோட டைரக்ஷனுக்கே அது வந்து மறுபடியும் வந்து பெண்டாகி நிற்கும் ஓகேவா. அதான் வந்து ரெசிடியல் ஸ்ட்ரெஸ். அது வந்து இன்டர்னலாகவே உள்ளாரே இருக்கும். அது எப்போ அது வெளிக்காட்டும்னா அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸும் இல்லைன்னா அது காமிச்சு விட்ருவோம் அதோட வேலையை ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு இமேஜ் வந்து பாருங்களேன். இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்னால ஃபார்ம் ஆகுது ஓகேவா. இந்த பக்கம் வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து மிஷினிங்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க, எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. அது ஒரு ஹாலோ பிளாக் ஓகேவா, ஹாலோ பிளாக் ஸ்கொயர் ஓகேவா. என்ன பண்ணுறாங்க, அவங்க கட் பண்ணி எடுக்கிறாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே. அந்த ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்னால அது வந்து
அதோட ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து லீவ் பண்ணி அப்படியே ஒரு பக்கமாக பெண்டாக இப்படி விரிஞ்சிருச்சு. ஓகேவா, அதான் வந்து ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸோட மிகப்பெரிய ஒரு வேலைக்காரன்னு சொல்லலாம். அவன் தான் வந்து வேலையை காமிப்பானே. அடுத்தது பாருங்கள், ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் வந்து ஷாஃப்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னா, ஆக்சுவலி நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி இருந்து ஷேப் வந்து மாற்றி விட்ருமா. ஓகேவா, அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. எப்போ ஷேப்பை மாற்றோம்னா கீ ஸ்லாட் நம்ம வந்து மேக் பண்ணுவோம். அப்போதைக்கு நம்ம ஷேப்பிங் மிஷினோ இல்லை வந்துட்டு மில்லிங் மிஷினோ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, மில்லிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்னால டிஸ்ட்ராக்ஷன்னா அந்த நான் சொன்னேன் அந்த முன்னாடி அந்த பழைய ஸ்டேட்டுக்கு அந்த பெண்டிங் ஸ்டேட்டுக்கு வரக்கூடியது தான் வந்து டிஸ்ட்ராக்ஷனோட மீனிங். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றியும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா, நான் சொல்கிறத விட உங்களுக்கு காமிச்சா நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் இந்த இதை பார்த்தீங்கன்னா அது நார்மலாக வந்து ஃப்ளாட் ஆக வேண்டியது ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்னால் வந்து பெண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்படி ஃப்ளாட் ஆக வேண்டியது இப்படி பெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது இங்கே ரியல் டைம் எக்ஸாம்பிளும் இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன். நான் ஒரு ஹாலோ டியூபு முன்னாடி காமிச்சோம்ல, அதோட டியூபோட ஒரு செக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்க வேண்டியது. பட் ஆனால் உள்ளே வந்து இப்படி பல்ஜ் ஆகிடுச்சு. யூ ஷேப்பில் உள்ளே வந்து பெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இதுவும் ஒரு ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்க்கு உண்டான ஒரு காசஸ் தான். இது வந்து டிஸ்ட்ராக்ஷன் கூட சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து டிஸ்ட்ராக்ஷனு. என்ன டெக்னிக்கலாக சொன்னால் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இந்த இமேஜ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்காக நம்ம வந்து கோல்ட் ரோலிங் ஹாட் ரோலிங் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வேலை ஈஸி. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஹாட் ரோலிங் பண்ணி எடுத்து வரும்போது நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸும் பண்ணி முடிச்சிருவோம். ஓகே, ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி முடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து கோல்ட் ரோலிங் பண்ணோம்னா மறுபடியும் நம்ம வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். 2 வேலையாகும். ஓகேவா, இங்கே நம்ம அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிரெயினோட ஸ்ட்ரக்சர் வந்து ஆர்டராக இருக்கும். ஓகேவா, அதனால் உங்களால் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண முடியும். டர்னிங் பண்ணியும் கிரைண்டிங் பண்ணியுமே நம்ம வந்து தேவையான ஷேப் டயமீட்டரோட டைமென்ஷன் அச்சீவ் பண்ணலாம், ஸ்ட்ரைட்னஸும் அச்சீவ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஷேப்பையும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், ஸ்டெப்ஸ் இன் எம்எஃப்சி ஷாஃப்ட் எம்எஃப்சி. அதாவது மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஷாஃப்ட். ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹாட் ரோலிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து டர்னிங் பண்ணுறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து கிரைண்டிங் பண்ணி நம்ம ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் டயமீட்டர் ஸ்டாண்டர்ட். ஓகேவா, ஷாஃப்ட்டை நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எனக்கு ஒரு கேல்குலேஷன் போட்டு கொண்டு வரும். ஓகேவா, ஷாஃப்டோட டயமீட்டர் வந்து ஒரு எனக்கு 19 சம்திங் வருது, 19.5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 19.5 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்னா ரொம்ப எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா மட்டும்தான் என்னால் வந்து எம்எஃப்சிலேருந்து எல்லாமே நான் பண்ணி அதிலேருந்து எடுத்தால் மட்டும் எனக்கு அடுத்தடுத்த அவுட்புட் வரும்னா நீங்கள் 19.5க்கு போகலாம். இல்லை எனக்கு அந்தளவுக்குலாம் இது வந்து ஜென்ரலான ஷாஃப்ட் தான் அப்படிங்கிற போது நீங்கள் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய டயமீட்டர் நீங்கள் எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணி எடுத்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடும். இதை நீங்கள் கம்மி பண்ணணும்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க பல்ஜாக ஒரு ஸ்டாண்டர்டுக்காக ஒரு டயமீட்டரில் ஷாஃப்ட் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஜஸ்ட் எடுத்து வந்து சொருனாலே முடிஞ்சிச்சு. ஓகேவா, அந்த இதுக்காக தான் இந்த ஷாஃப்ட் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு டயமீட்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா, அதை நீங்கள் இமேஜில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, மேக்ஸிமம் வந்து ஸ்டீல் பார்ஸ் ஆர் அப் டு 200 mm in diameter are commonly available. ஓகேவா, கமர்ஷியலி அவைலபிள் 200 mm தான் வந்து 200 mm வரைக்கும் நம்மளுக்கு கமர்ஷியல் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 5, 6, 7, 8 இது வந்து டயமீட்டரில் எம்எம்ல இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது அவைலபிளாக மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக ஷாஃப்ட். ஓகேவா, இதுக்கு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே சைடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நம்ம டீட்டெயிலாக உள்ளே போகும். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஐஎஸ்ஓவில் ISO-31973ங்கிற ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாஃப்டோட டயமீட்டர் எப்படி வந்து டிசைட் பண்ணுறது நம்ம கால்குலேஷன் பண்ணி போட்டு எடுக்கிற டயமீட்டர்ஸ் எனக்கு 19.5 வருது. அந்த 19.5 வந்து நான் எப்படி ஸ்டாண்டர்டுக்காக வந்து மாற்றுறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அதுக்கு வந்து கேல்குலேஷன் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, எப்படி கேல்குலேட் பண்ணணும், ஷாஃப்டோட டயமீட்டர் கேல்குலேட் பண்ணணும், அந்த கேல்குலேஷன் எல்லாத்தையும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து புரியும். ஏன்னா வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸாக தான் பேசியிருப்பாங்க, இல்லை ஃபார்முலா மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அப்படின்னால வந்து நம்மளுக்கு இதை பற்றி ஒரு கேல்குலேஷனை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து தொட்டு உள்ளார நம்மளால பார்க்க முடியும். ஓகே,
இதோட வந்து பார்ட் 2 வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்ததாக வந்து பார்ட் 3ல வந்து கேல்குலேஷன்லாம் வந்து பார்ப்போம். ஓகேவா? கேல்குலேஷன் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக வந்து என்னென்ன பார்க்கலாங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.